தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோபு 40:4 வாசிக்கும்போது, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதனாலின் செய்தியாக மூடப்பட்ட வாய். யோபுவின் புஸ்தகம் முடிய போகிற பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிறது. ஒரு புயல் உருவாவதை பார்க்கும்போது எல்லோரும் பேசிய பிறகு அங்கே எலிகூசு பேசுகிறார். மேகங்கள் நீர்த்துளிகள் அவற்றிலிருந்து விழும், தண்ணீர் தேவனுடைய மின்னல், இடி, பனிக்கெட்டு, மழையை பற்றி பேசுகிறார். யோபு 36 அவற்றிலிருந்து நம்புவதற்கு மிருகங்கள் அங்கும் அங்கும் ஓடுதல் பற்றி அங்கே குறிப்பிடுகிறார். புயல் அதிகரிக்கிறது, பூமி முழுவதும் மின்னல் பரவுகிறது. தேவன் அதை பயன்படுத்தி மனிதர்களை தண்டிக்கிறார். பின்பு அமைதி ஏற்படுகிறது, ஏனெனில் புயல் நின்று விட்டது. அங்கே தென்றலால் பூமி அலைப்படுகிறது, அமைதியாகிறது. சூரியன் அங்கே பிரகாசிக்கிறது. தேவன் தன் மகத்துவத்திற்கு வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு காட்சி யோபு புஸ்தகத்தின் முடிவில் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையான சிருஷ்டிப்பில் வெளிப்படுவதை கவனிக்குமாறு தேவன் யோபுவிடத்தில் கூறுகிறார். அநேகர் கேள்வியை கேட்டு இவையெல்லாம் நடக்கும் பொழுது நீ எங்கே இருந்தாய், இன்றைய உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். சர்வலோகத்தையும் உண்டாக்கிய தன் தம்மால் மாத்திரமே அனைத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லி யோபு சுட்டி காட்டுகிறார். யோபு 39 மிருகங்களை மேலான தேவனுடைய அக்கறை காட்டப்படுகிறது. தேவன் மகத்துவமானும் வல்லமையும் உள்ளவர். அதே சமயத்தில் தம்முடைய சிருஷ்டிப்புக்கு ஒவ்வொன்றின் மேலும் அக்கறையும் அன்பும் உடையவர். வானத்தையும் நட்சத்திரங்களையும் அண்ணாந்து பார்த்த பின்னும் தான் சிறுகள் என்று சொல்லி தாழ்மையான எண்ணம் கொள்ளாமல் யாராவது இருக்க முடியுமா? தேவனுடைய பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று தெரியும். எல்லாவற்றுக்கும் மோசமான வல்லமுடையவர் நம் தேவன். யோபு சொன்னது போல, நான் ஒன்றுமில்லை, தேவனோடு தம்மை போராட முடியாது என்பதை உணர வேண்டும். கிருபையுள்ள தேவனத்தில் கேட்கிற தயவை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை, நாம் தயவை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் நானும் ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவன் தான் சிருஷ்டித்தார், தேவன் நம்மளை நேசிக்கிறார், தேவன் நம்மளை பாதுகாக்கிறார், தேவன் நம்மளை போஷிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நானும் இந்த காலவெளியை தீர்மானம் செய்வோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் சரி, அங்கே யோபுக்கு இருந்த ஒரு விசுவாசம், யோபுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. யோபு பலவீனப்பட்டார், ஆனாலும் யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமைத்து கொண்டார். இழந்த போனது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலவெளியிலே தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.